டேயோட குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு. டாஸ் போடுறாங்க. போடுங்கண்ணே. ஓகே. டாஸ் வின் யார்? இன்னைக்கு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் திருவாரூர் வயசு அக்கரைப்பட்டி டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சஜஸ் சொல்லுவாங்க, போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு நம்ம இளம்பூர் அவங்களும் இப்போ 2 மேட்ச் வந்துருச்சுங்க. அதில் ஜெயிக்கிறவங்க செமி, ஜெயிக்கிற டீமுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் இருக்குங்க. தோக்கிற டீம் ஒன்றுமே பண்ண முடியாது. டாஸ் வின் பண்ணி அக்கரைப்பட்டி வழக்கமாக பேட்டிங் எடுத்துட்டாங்க. மேட்ச் வந்து பிரபு கையில் தான் இருக்குது. பிரபு வந்து எந்த சைடு வந்து பாலை தூக்கி போடுறாரு. ஸ்ட்ரைக்கில் வந்து பாவேந்தர், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சொல்கிறேன். பவர் பிளே போடுறதுக்கு வந்து பாரதியந்தருக்கு வழக்கம் போல் எந்த மாற்றமும் இல்லை. பார்ப்போம். ஒரு இன்சைட் ஏஜ். ஆஹா, விக்கெட் எதுவும் இல்லை. பார்ப்போம். ஏன்னா அவங்க பொறுமையாக ஆடி மேட்சை கடைசியும் கொண்டு போகிற டீம் அவங்க அக்கரைப்பட்டி. திருன்னு ஆடி மேட்சை கொண்டு போகிற டீம் திருவள்ளுவரை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமைதியாக போகிற டீமா திக்குன்னு போகிற டீமானு பார்ப்போம். டேயோட கடைசி மேட்ச்சு. ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக ப்ரைஸுங்க. ஆஹா, பாலை விட்டு கொடுக்காமல் போட்டாருங்க பாரதி. டாட் பால். ஃபில்டர் சின்ன சாமிக்கு சின்ன சிரிப்பு. பார்ப்போம். பவர் பிளேயில் 3ஆவது பால் 2 பால் டாட் போட்டிருக்காரு. நல்லாவே போட்டிருக்காரு. போன பவர் பிளே விட்டு கொடுத்தாலும் இந்த பவர் பிளே நல்லா சூப்பராகவே போகிறாருங்க பாரதி. கொட்டாருங்க பால் டாட்டுங்க. எதுவுமே டாட்டுங்க. கீப்பர் ஏதோ சில பேர் போட்டிருக்காங்க. அவருக்கு என்னன்னு தெரியல. மொதல் 3 பாலும் டாட் வாங்க கான்ஃபிடண்டாக நிற்கிறார் பேட்ஸ்மேன். ஏன்னா அடித்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் அவருமே. பாலை விட்டு கொடுக்காம போகிறாரு பாரதியுமே. பார்ப்போம். சொல்லி வாய முடியலங்க. ஈஸி 4 அடிச்சிட்டாருங்க. 6 கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க. 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா சீசன் பால் தான். புது பால்லாம் நின்று போகும். சீசன் பால் பவர் பிளே காரணமாக அந்த 4 தவிர்க்க முடியாது போகிறீங்க மேலுமே. ஏன்னா அவர் அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கார் அடிக்கணும்னு. லாஸ்ட் 2 பாலுங்க. இதுவரை நல்லா தான் போட்டுருக்காரு உண்மையுமே. 2 பால் 2 ரன் விட்டு கொடுத்தா நல்ல ஓவர். அதை யூஸ் பண்ணால் நல்ல பேட்டிங். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். போட்டாருங்க டாட்டுங்க. தூக்கி லென்த்து பாலாக போடுறாருங்க. அங்கே ஃபில்லிங் சின்ன தடுமாற்றம். லாஸ்ட் 1 பாலுங்க. 1 பாலுக்கு 1 போனால் நல்ல ஓருங்க பவர் பிளே. பெரிய ஸ்கோர் போனால் போகாது. பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன அடிக்கிறேன்னு அடிச்சுட்டாருங்க. பாவேந்தர் அடிச்சுட்டாருங்க. 2 ஃபில்டர் வெறி கொண்டு போகிறாருங்க. தேய்க்கிறாரா? ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பருங்க. ஒவ்வொரு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. என்னால் முடியுன்ட்டு. பரவாயில்லைங்க. நல்லா பவர் பிளே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க பாரதி. உண்மையுமே ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்க. அவர் அவ்வளோ வேகமாக போய் எடுத்துட்டார் பாலை. வெயிட் பண்ணுங்க. பிருத்திவிக்கான 2வது ஓவர், பவர் பிளேக்கான 2வது ஓவர். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. டிஃபனுங்க. நல்லா டிஃபன் பண்ணியிருக்காரு. இங்கே அடிச்சிருக்காரு. ஆஹா, சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். இல்லாட்டி விக்கெட் எதிர்பார்த்துருக்கலாம். நியூ பேட்ஸ்மேன் அன்பு வந்திருக்காரு உள்ள. ரொம்ப நேரம் 1 ஓவர் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் இல்லைன்னு இப்போ தாங்க வந்திருக்காரு. அன்பு சந்திக்கிற முதல் பாலுங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்லா ஹிட் பண்ணி தான் இருந்தார் அவருமே போன மேட்ச்சு. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. போட்டாருங்க ஆஃப் சைடில். பெருசாக போகலங்க. சிங்கிள்லேயும் நிறுத்திட்டாரு. நான் ஒரு பிருத்திவி நல்லா பாலை விட்டே கொடுக்காம நல்லா ஃபேஸோட நல்லா குட்லேருந்து ஃபேஸோட போகிறாரு. ஏன்னா விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க 2 பேட்ஸ்மேன் பவுலருமே. லைனை பிடிச்சி நூல் பிடிச்சாமலே போடுறாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஸில் இருக்காங்க. பார்ப்போம். மூணா பால் என்ன செய்றான்னு பார்ப்போம். ஆஹா, ஒரு இன்சைட் வச்சுங்க. பால் போயிட்டே இருக்கு. ஒரு ஃபீல்டர் விரட்டி போயிட்டே இருக்காருங்க. 2 3 ஆகுமா 3 4 ஆகுமா? கீப்பர் கையில் பால் நிற்கலாம். 1 2 ஆயிடுச்சுங்க. மூலமே நல்லா ஃபீல்டிங்க. ஏன்னா சின்ன ஸ்கோர் அடித்தா 40 45 அடித்தாலும் டிஃபன் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட பவுலிங் லைனப் இருக்குது. டிஃபன் பண்ணுற அளவுக்கு உங்கள்ட்ட பேட்டிங் லைன் சும்மா இல்லைங்க. சூப்பர் லைனாக வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. போட்டாருங்க நேராக காலிலேருந்து அடித்து யாருமே 6 போல்.
இவருக்கும் போல. பிரபு அடிச்சார். ஆட்டமிலிருந்து வெளியேறுகிறார் பாவேந்தர். பிரபு 2 6 அடிச்சார். அவரும் ஸ்டேட்டில் அடிச்சாராண்ணே? அவர் அடிச்சாரா? அண்ணே பிரபு அடிச்சார். ஸ்டேட்டில் 6 அடிச்சிட்டியாண்ணே நீ? அந்த ஆஃப் கணக்கடா, இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. அது லாங் ஆன், இது லாங் ஆஃப், இது லாங் ஆன். இங்கே கணக்கு இதான் ஸ்ட்ரெயிட், நாங்கள் பார்க்குறது மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டு. நியூ பேட்ஸ்மேன் பாலா. ஆஹா, பாலா கையில் பேட்டு தப்பாக வந்துச்சு போல. எத்தனை சொல்லுங்க நியூ பேட்ஸ்மேன் பாலா உள்ளே வந்திருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் சந்திக்கிற முதல் பால். பவர் பிளேக்கான கடைசி ஓவர் இது. டேக்கான பவர் பிளேயோட கடைசி ஓவர் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் இடத்த போடுவாங்க. சரி, திருவள்ளுவர் போட்டுட்ருக்காங்க. அக்கா அப்படி போடுவாங்க. ராசா போட்டாருங்க. பாரதி விரட்டி போனார். பட் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்று சிங்கிளே நிப்பாட்டிட்டாங்க. ஓப்பனையும் தான் ஆடிட்டு இருக்கு. அன்புக்கு சந்திக்கிற 2வது பாலுங்க இது. அன்பு சந்திக்கிற 2வது பாலுங்க. பிருத்தியும் நல்லா லைனில் போட்டு தான் இருக்காரு. பாப்பா நல்லா இருக்குன்ட்டு. ஆஹா, ஒரு ரிவர்ஸ் ட்ரை. பட் ஆனால் டாட்டுங்க. லைன் மாற்றாமல் போட்டார். நல்லா லைனில் போட்டாருங்க பால். ஒரு 2 ஓவருக்கு எவ்வளோ ஸ்கோரு? 12. 2 ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. பவர் பிளேக்கு நல்லாவே பவர் பிளே போட்டிருக்காங்க திருவள்ளுவரை. பேட்ஸ்மேன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அவங்க கூலாக விளாட்றாங்க. அடிச்சுக்கலாம் மைண்ட் செட்டில் இருக்காங்க. 3 ஓவர் ஃபஸ்ட்டு 3 ஓவர் ஒரு பாரதிக்கான 2வது ஓவர் போடுறாரு. பாலா ஸ்டேக் எடுக்கிறாரு. அவர் சந்திக்கிற 2வது பந்து என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். பெரிய ஷாட்டு போவாரா, டிஃபெண்ட் பண்ணி நின்றுவாரா? வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். 3 ஓவரில் முதல் பந்து. என்னாச்சுண்ணா இதுக்கு? வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆகா, நல்லா ரிவர்ஸ் ஸ்கூப்புங்க. ஆளே எடுத்து அந்தரமாக போகிற போருங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இது ஆளே இல்லைங்க. பாலை விட்டு கொடுத்தா அடிப்பேன்னு சொல்லிட்டு நல்லா ரிவர்ஸ் ஸ்கூப்புங்க. நல்லா டைமை ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாருங்க மேலே பேட்ஸ்மேனு. இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு நல்லா ஒரு 4 வந்துருக்கு. நல்லா ஸ்கூப்புங்க. பால் நல்லா விட்டு கொடுத்த நேரம். அன்பு சேர்ந்து 2வது பால் 4 அடித்தார். பார்ப்போம் அவரை கொண்டு போகிறோம். போட்டாருங்க. அடுத்த பால் பாலா 4ங்க. பாலை விட்டு கொடுத்தா கட்டு போகாத மாதிரி போட்டு தள்ளிட்டா இருக்காருங்க பாலை. பாலா ஒரு பொசிஷன் நல்லா பிளாக் பண்ணி விளாட்றாருங்க. பாலை கொஞ்சம் உடைச்சாரு. நீ பாலை உடைச்சா நான் 6 அடிப்பேன் மாதிரி பாலை 6 அடித்தார். ஏன்னா அங்கே ரிவர்ஸ் ஸ்கூப்பில் உடஞ்ச பாலாக அடித்தார். அவர் லெக்கில் போட்டார். அந்த பாலை அடிச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சிடாரு பாலா. நல்லா பேட்டிங் உண்மையுமே. 360 மாதிரி விளாட்றாங்க ரொம்பலுமே. ஆஃப் சைடு ஆர்க்கில் அடிக்கிறா, லெஃப்ட் சைடு ஆர்க்கில் அடிக்கிறாரு. வெயிட் பண்ணுங்கள், தெரிஞ்சிடும். ஹேட்ரிக் 4 போகுமா? எதிர்பார்க்கலாமா? ஹேட்ரிக் 4 வருமா பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ரெடியாக தான் நிற்கிறார் பாலாவும். போட்டாருங்க. போகுமா? ஹேட்ரிக் 4 போகுமா? ஆஹா, போயிட்டே இருங்க. 4 ஹேட்ரிக் 4ங்க. ஆனால் பெரிய டிஸ்கஷன் போய்ட்டுருக்குங்க. 4 இல்லைங்கிறாங்க. ஏன்னா கரையில் நின்றுச்சுங்கிறாங்க ஃபீல்டரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ டிஸ்கஷனை போய் தான் பேச முடியும். பெரிய டிஸ்கஷன் போய்ட்டுருக்கேன். கட்டையில் பட்டுச்சுங்கிறாங்க, பல்லைங்கிறாங்க. வீடியோவில் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விக்கெட்டு விழுந்துருச்சுங்க. நல்லா ஆடி 2 பேட்ஸ்மேன் யார் விக்கெட்டுன்னு தெரியல. யார்? பாலாவா? நான் ஸ்டேக். சார் பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் நல்லா ஆடி இருந்த அன்பு பாவம் செக் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக 4 போன பால் விக்கெட் ஆயிடுச்சு. நியூ பேட்ஸ்மேன் நிதிஷ் நான் ஸ்ட்ரைக்கில். ஆஹா,
இல்லை ஒரு நல்ல லைனாக ஒரு ரன்னப்புங்க எம்எல்மே ஒரு விக்கெட் ஆனாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் அவர் நல்லா மேட்சை கொண்டு போயிட்டுருக்காரு. பாலை கான்ஃபிடன்ட் விளாண்டுருக்காரு. அவங்க எவ்வளோ அப்பீல் பண்ணி பார்த்தாங்க, 4 கொடுக்கல, ஒரு விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்து சொல்லுங்கள் 4ஆ என்னான்ட்டு. ஏன்னா 4 போனதுனால 4 ரன்னும் போயிடுச்சு, ஒரு விக்கெட்டும் போயிடுச்சு. நல்லா ஆடி இருந்த அன்பு பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாங்க. நிதிஷ் நியூ பேட்ஸ்மேன் நிதிஷ். ஆஹா அடித்த பால் மூக்கு மேலே ராஜாங்க. பிரித்தி பிடிச்சிட்டாங்க, லைன்லேயே பிடிச்சிட்டாருங்க. 6 போக வேண்டிய பால் அப்படியே அவர் கையில் விழுந்துருச்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் நியூ பாலுக்கு அப்படியே அவுட் ஆகிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல அவரால். ஏன்னா அவர் பாலெல்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் எடுத்துட்டார், இந்த ஓவருக்கு ரன்னை எடுத்துட்டார். பட் ஆனால் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்கிறாரு. அவர் சந்திக்கிற முதல் பால் என்ன பண்ண போகிறாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஹா டாட்டுங்க. நல்லா ஒரு நல்ல குட் லென்த்தில் நல்லா ஸ்விங்கான பால். காலேஜ் வச்சுருக்கான். 4th ஓவர் போல வந்திருக்காரு பிருத்திவி. அவருக்கான 2ஆவது ஓவர், மேட்சுக்கான 4ஆவது ஓவர். சூப்பருங்க, அடிச்சிருக்காரு. கேட்சா 4 ஆகுமா? ஃபீல்டிங் பண்ணிட்டாருங்க. ஒரு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அப்போ செக் பண்ணி வந்திருக்காங்க. நாட் அவுட் கொடுப்பாங்களா? நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ண வந்திருக்காரு, டிஸ்கஷன் பண்ண வரல. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். கால் பண்ணிட்டு வந்துருக்கான், ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு பாலா. ஒரு ஆளாக உண்மை 4 பேர் ஆடிட்டு இருக்காரா ஒரு டீமுக்காக. பாவேந்தன் ஒரு ஸ்பெல் அவர் இருப்பாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஹா நல்லா டிஃபென்ஸுங்க. சிங்கிள் தாங்க, பெரிய ஸ்கோர் போக முடியல அவராலுமே. ப்ரெஷர், ஏன்னா விக்கெட் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ரன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. டிஸ்கஷன் பண்ணி விளாட்றாங்க அக்கரைப்பட்டி அணி. பெரிய ஸ்கோர் போகாமல் இன்னும் போட்டுகிட்டே இருக்காங்க பிருத்திவி. பார்ப்போம் இது எங்கே போதட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கார்த்திக் 2ஆவது பால். ஆஹா நல்ல லைனு, குட் லைனுங்க. எம்எல்மே பேட்ஸ்மேன் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். நல்லா குட் லைன் உள்ளே விட்டாருங்க பாலை நல்லா ஃப்ரீயாகவே. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டாஸ் பாலுங்க, நோ பாலே கொடுத்துட்டாருங்க. ஃப்ரீ ஹிட். ஒரு தப்பான பாலை போட்டார் பிருத்திவி. அவர் போட்ட தப்பான பால் நோ பாலாக மாறிடுச்சு. ஃப்ரீ ஹிட் ஆகுது இந்த பால். ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ண வர கார்த்தி. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டாருங்க, நேராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் விஜய். சின்ன மிஸ் ஃபீல்டிங். ஃப்ரீ ஹிட்டை 2 ரன்னு யூஸ் பண்ணியிருக்காருங்க கார்த்திக். கடைசி 2 பால் 4ஆவது ஓவரில். வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் பெரிய ஸ்கோர் போகுமா, ரீசெண்டாக போகுமான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்துருவோம். போட்டாருங்க ஆஃப் சைடில். ரொம்ப நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு பால் போயிருக்கு. ஆஹா மிஸ் ஃபீல்டிங்க, அங்கே பெரிய மிஸ் ஃபீல்டிங்க. ஒரு ரன்னு 3 ரன்னாக மாறிடுச்சுங்க. ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அக்கரைப்பட்டி அணி. ஏன்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஸ்கோர். ஏன்னா பேட்டிங் லைனப்பு திருவிழா நல்லா வச்சுருக்காங்க, இவங்களும் பவுலிங் லைனப்பு நல்லா வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோர் கொண்டு வராங்கன்ட்டு. ஏன்னா பெரிய ஸ்கோர் கொண்டு வந்தால் நல்ல மேட்ச்சு. ஜெயிக்கணும் செமியர்னால் கொஞ்சம் 2 மேட்ச்சு டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டீம் இல்லை. திருவிழா டீமே அக்கரைப்பட்டியான்ட்டு. போட்டாருங்க, லெக்கில் ஒரு பால் அடிச்சிருக்காரு. ஸ்கூப் அவரால் ரொம்ப மூச்சு வாங்கி ஓட முடியல போல் பாலாவால். சின்னசாமி பால் போட வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர், அன்னைக்கான 5ஆவது ஓவர் வீச வந்திருக்கிறாரு மிஸ்டர் சின்னசாமி.
ஸ்ட்ரைக்கில் பாலா நல்லா ஆடிக்கொண்டிருக்கு பேட்ஸ்மேன் இளம் வீரர். பாப்பா என்ன பண்ண போறாருன்ட்டு. அவர் வீரர் நிரூபிச்சுட்டாருங்க வழக்கம் போல. ஃபில்டரை பாருங்க, அவர் ஏஜ் கரெக்டாக போய் சிங்கிள் எடுத்துட்டாருங்க எம்எல்மே. இங்கே பேட்ஸ்மேன் ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைக்கில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைக்கில் அவன் வாட்ச் பண்ணல. பார்ப்போம் கார்த்திக் பெரிய ஷாட் போவாரா. 4 ஓவர் 33 தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப் நல்லா வச்சுருக்காங்க. ஒரு 50 கண்டிப்பாக வேணும் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு. அக்கறை பண்ணி பவுலிங் வச்சுருக்காங்க நல்லாவே. பார்ப்போம் என்ன பண்ண போகிறார் கார்த்தின்னு. பண்ணியிருக்காருங்க, டிஃபெண்ட் பண்ணியிருக்காருங்க. ஸ்டேட் நேர் பால் ஒரு பக்கம் சென்றது, ஃபீல்டர் வீரர் ஒரு பக்கம் சென்று விட்டார். ஒன்றும் பண்ண முடியவில்லை. பெரிய மிஸ்கம்யூனிகேஷன். ஆனால் இப்பொழுதுமே அவர் பண்ணது சரியாக தவறாம பாருங்க. அப்போங்க இந்த ஃபில்டர் ஒரு சிறு தவறு ஏற்பட்டது. வீடியோ கவனிச்சு என்ன சொல்லுங்கள், நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். கார்த்தி பெரிய ஷாட் போவாரா, டீசெண்டாக சிங்கிள் ஒன் ட்ரிப் வர வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். அடிச்சிட்டு திரும்பி அதே ஃபீல்டருக்கு அடிச்சிருக்காருங்க. ஒரு லைனாக அதான் அடிச்சுட்டாருங்க. ஆகா பாலா ஒரு பக்கம் நல்ல மூமெண்ட்டில் இருக்காருங்க. உண்மையிலே மேட்சை கொண்டு போகிறாருங்க. உண்மையாருமே கொண்டு போகிறாருங்க. உண்மையிலுமே பாவேந்திரன் விட்ட ஸ்பெல் அவர் எடுத்துருக்காருங்க. உண்மையாருமே கொண்டு போகிறாருங்க. ஷார்ட் போடுங்க காட்டன், என்ன பார்க்க மாட்டாரு. ரெண்டு பேட்ஸ்மேன் ஆன்லைன் ஆஃப்ல கணே மைக் ஆன் இருக்குல்ல. ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மேனும் ரொம்ப சிங்கிளாக ஒரு 2 பேர் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களால ஹிட் பண்ணவே முடியல. அவங்க பாலில் ஸ்டெமினா இல்லை. என்ன பண்ணுறது, டீமுக்காக கஷ்டப்பட்டு வராங்க. ஜெயிச்சா ப்ரைஸ் ரவுண்டு பார்ப்போம். ஸ்கூப் விட்டுட்டாருங்க. ஏன்னா அவர் டபுள் மைண்டாக பேட்டை விட்டார், ஸ்லோவாக விட்டார் பேட்டை. அது இல்லாமல் பால் ஃபேஸாக வெளியே போயிடுச்சு. ரீசன் ஆனால் பாலில் அவங்க கொஞ்சம் ஸ்டெமினா இல்லாமல் விளாண்டுட்டு இருக்காங்க. அதான் ரீசன் போல். பார்ப்போம். நல்லா போட்டு கொண்டு இருக்கிறார் ஒரு பக்கம் சின்ன சமீன பவுலர். ஆஹா ஒரு இன்சைட் ஆச்சுங்க. உண்மையுமே எங்கேயோ போன வாங்கி எங்கேயோ அடிச்சுட்டாருங்க. பேட்ஸ்மேன் பெரிய தப்பு பண்ணுறாருங்க. வெளியே போன பால் எடுத்து விட்டு இன்ஸ்விங் ஆகி தேவையில்லாத விக்கெட் ஆகிடுச்சிங்க. லாஸ்ட் ஒரு பால் 5 ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் வசந்த் வந்திருக்காரு. அவர் சந்திக்கிற முதல் பால் ஏறிட்டார். அவர் ஏறினாலும் நான் வயர்லேயே போட்டாருங்க. பவுலருமே போட்டாருங்க. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 38. லாஸ்ட்டு ஒரு ஓவர் ஸ்கோர் இன்னைக்கு போட்டு கடைசி 6 பால். கடைசி ஓவர் வயசு அவர் டீம் விஜய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இளமீரான பால் அனுப்பிக்கிறாரு. டிஃபன் பண்ணுவாரா என்னன்னு தெரில, பார்ப்போம். டார்கெட் நிர்ணயிக்கூட கடைசி 6 பந்து. நான் ஒரு 50 ஸ்கோர் கொண்டு போனால் தான் பவுலிங் அவனால் போட முடியும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பால் ஒரு சிங்கிள் 2 கால் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஓடும்போது. பாலாக ஃப்ரீயாக வராருங்க. கடைசி 5 பால். கடைசி ஓவரில் 2வது பால் வீச போகிறார் விஜய். பல்லு கட்டி போகிறாருங்க. வைடு கொடுத்துருக்காங்க. அவர் போகிற மொதல் ஓவர் தான் இது. ஆனால் 2வது பாலே ரொம்ப ஸ்டெயின் பண்ணி போகிறாருங்க. வெயிட் பண்ணுங்க என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி பால் அடிப்பாரா, வெயிட் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். அவர் மைண்டு ஃபுல்லாக 2ல் தாங்க இருக்கு. அடித்தா 6 2ல் கூட ஓடலாம் அப்படியே மைண்ட் செட்டில் இருக்காருங்க. ஆஹா அங்கே சின்ன ஃபீல்டிங். அவரால் ஏன் வார்ம் அப் எடுத்தார், ஆனால் விட முடியல. பேட்ஸ்மேன் ஒரு சின்ன டிஸ்கஷன். பார்ப்போம். 6வது 3வது பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆஹா ரிவர்ஸ் கூப் ட்ரை பண்ணாருங்க. பெரிய ஏமாட்டுறாங்க பாலாட்டிருந்து. அவர் எங்கே ஏமானார், பால் டாட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்த 3 பாலை யூஸ் பண்ணுவாரா பாலா.
ஆஹா ஒரு எட்ஜிங்க கீப்பர் முன்னாடி அனாதையாக போயிட்டுருக்கேன். பால் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபில்டர் போல தேய்க்கிறாங்களா? ஃபோர் பேட்ஸ் ஃபில்டர் விரட்டி போனாலும் பால் 4 போயிடுச்சுங்க. கடைசி 2 பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பாலா ஆகா போட்டாருங்க ஸ்ட்ரெயிட்டில். காலேருந்து அடித்த 6 எல்லாம் போகல, ஊருக்கும் போகல, பிடிச்சிட்டாருங்க. கடைசி ஒரு பால் பால் ஆட்டம் வந்து வெளியே போகிறாருங்க. நல்ல பேட்ஸ்மேன் தான். இந்த ஒரு பால் லாஸ்ட் 1 பாலுங்க. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி தான் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. கீப்பர்கிட்டே ஒன்றுங்க அடிச்சிட்டாரு. கீப்பர் கையிலேருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கப்பட்டது வந்துருச்சு. 47 அடிச்சிருக்கோம். பேர் எதுவும் மாற்றம் இல்லை. அவங்க சொல்லுவோம்ல திருடுற நீ பேர் எதுவும் மாற்றம் பண்ணிக்கலாண்ணே. பெரிய டிஸ்கஷன் போய்ட்டுருங்க. பவுலிங் போட வந்துட்டாங்க அக்கரைப்பட்டி லைனுக்கு. 36 பாலுக்கு 47 அடிக்கணும்னு திருவாரூர் டார்கெட் கொடுத்துருக்காங்க. திருவாரூர் எந்த மாற்றமும் இல்லாமல் ஓப்பனிங் பேர் வந்து பிரபு சுந்தர் தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு இன்னமுமே. ஏன்னா பிரபு திருப்புன்னு அடிக்கிற ஆட்ட பேட்ஸ்மேன். 2 ஓவரில் மேட்ச்சை முடிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு உள்ள. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். வந்துருங்க. பவர் பிளே வீசி திருவாசம் வந்துட்டார். ஃபஸ்ட்டு பாலும் போட்டாருங்க. முதல் பால் வாய்டு. அவர் இன்ஸ்விங் நல்லா சொன்னால் மிடில் குத்தின பால் இன்ஸ்விங் ஆகி அப்படியே வைல்டில் வந்துருச்சுங்க. அவர் பாலரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் கீப்பர் சப்போர்ட் பண்ணுறாரு. மேலே தப்புன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா அவங்களும் பவுலிங் இப்போ நல்லாவே வச்சுருக்காங்க. நல்லா ஃபேஸ் போடுற பவுலர் 2-3 பேர் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். சுந்தர் சந்தைக்கு 2வது பால் போட்டாருங்க. குட் லென்த்தில் போட்டாருங்க. பவுலர் அம்பையர் வைடு கொடுத்துருக்காருங்க. பாலா வைடா நீங்கள் கமெண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள். அம்பையர் டிசிஷனே உறுதியானது இருந்தாலும் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பாலா வைடான்ட்டு. அவர் திருவாசகம் போட்ட 2 பாலுமே வைடு கொடுத்துருக்காங்க. அவர் போகிற 3ஆவது பால் சேம் பால் போட்டாருங்க. வைடு தாங்க. அவர் இன்ஸ்விங் ஆகுது. மிடில் குத்துனா பால் இன்ஸ்விங் ஆகி வெளியே போயிடுது. மேட்சை ஃப்ரீயாக விட்டு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ப்ரெஷரில் பால் போடுற மாதிரி இருக்குது பவுலரு. அம்பையர் கொஞ்சம் எதுவும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஐடியா கொடுக்குறாரு கீப்பர். பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. பவுலர் ரீச் பண்ண வரான்ட்டு போட்டாருங்க. கேட்சா இளமீரர் போயிருக்காருங்க. ஐயோ இந்த மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். கையில் வந்த பால் 2 பேரும் மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஒரு விக்கெட் லாஸ் ஆகுது. பிரச்சனை இல்லை. சின்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஒரு விக்கெட் போயிடுச்சுங்க. அங்கே லாஸ் ஆக வேண்டிய விக்கெட்டு அவங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. பவுலிங் டீமும் லாஸ் ஆயிடுச்சு. பேரை உடச்சா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஸ்ட்ரைக்கில் எதையும் அடிக்கும் பிரபு வந்திருக்காருங்க. அவர் கையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டில் பால் எதிர்பார்க்கலாம். வெளியே போகுமா, என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். எந்த கிரவுண்டாக 6 அடிச்சிருவேங்கிறாரு. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். சொல்லி வாயமில்ல 4 அடிச்சிட்டு வாருங்க. 4 போயிருமா? 4 போயிருச்சுங்க. 6 அடிப்பேன்னு சொன்ன பிளேயர் 4 அடிச்சிட்டாருங்க. ஒரு மூஞ்சில் ஒரு சின்ன சிரிப்பு தெரியுது. பவர் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காரு திருக்கரசு. பால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். பிரபு கையிலேருந்து அடுத்த பால் 4 ஆகுமா 6 ஆகுமா விக்கெட் ஆகுமா, இல்லை 3ல் ஏதாச்சும் 1 தான் ஆகும். சிங்கிள் வேலை கிடையாது. சிங்கிள் அடிக்க ரெடியாகவே இல்லை அவர். பார்ப்போம். எது வேணுமோ நடக்கலாம். கீப்பர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பாலை கேட்குறாரு. பவுலரும் போடுறாரு. அடிச்சாருங்க. சொன்ன மாதிரி 6 இடத்துல அந்த இடத்துல போனால் 6. பாலை அவங்க எதிர்பார்த்த இடத்துல பால் உழுவலை. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த இடத்துல விழுந்துருச்சு. எங்கேயே போச்சு 6.
என் வேலையை கரெக்டாக பார்ப்பேங்க. டீம் ஜெயிக்க தோக்கலேன்னு அப்படியே விளையாடுற பேர் நம்ம பிரபு அண்ணன். லாஸ்ட் பாலா ப்ரோ? ஐயோ, மொதல் 3 பாலுக்கே பவர் பிளே யூஸ் பண்ணுறாங்க பிரபு நல்லாவே. இன்னும் 3 பாலுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். நல்ல லென்த்துங்க. அம்பேர் டிஸ்கஷன் போயிருக்காங்க, பெரிய டிஸ்கஷனுங்க உண்மையுமே. இது அவுட்டா நாட் அவுட்டானா பெரிய விக்கெட் அவங்களுக்கு. விக்கெட்டு கொடுத்துட்டாங்க உண்மையுமே. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் இது விக்கெட்டா டிசிஷன் கரெக்டான்ட்டு. ஏன்னா அவர் இறங்கி போய் சுற்றுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தா மட்டும் தான் சொல்ல முடியும் விக்கெட்டா நாட் விக்கெட்டான்ட்டு. அம்பேர் டிசிஷன் மட்டும் விக்கெட் கொடுத்துட்டாங்க. இருக்காரு பவர் பிளேயில் பார்ப்போம். பவர் பிளே யூஸ் பண்ணுவாரா உரிமை. அடிச்சுட்டாருங்க ஆஃப் சைடில். சூப்பராக அடிக்கப்பட்ட பாருங்க. அது 4 பேருங்க, யாராலும் தேக்க முடியாதுங்க உண்மையுமே. எங்கேயோ போயிடுச்சுங்க, சேண்ட் பிச்சிலே போயிடுச்சுங்க. ஆஃபில் வந்த போல் ஆஃப்லேயே அடிச்சிட்டாரு. கொஞ்சம் பவுலிங் சொதப்பிட்டாங்க அக்கரைப்பட்டி. ஏன்னா 2 வேரியண்ட்டில் போகக்கூட பவுலர் அவர். ஏன் அப்படி ஒரு கன்ஃபியூஸில் போகிறாருன்னு தெரில. ஆல்மோஸ்ட் ரன்னு ஒரு 17 கிட்ட மேலே போயிடுச்சு. பிரித்தி வந்து மொதல் பாலே ஆஃப் சைடு அழகாக அடிச்சு விட்டாரு. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்ட்டு. பவர் பிளே அப்படியே அதே இடத்துல அடிச்சாருங்க. மூக்கு மேலே ராஜா பிடிச்சிட்டாருங்க. கார்த்தி பிடிச்சிட்டாருங்க. விக்கெட்டுங்க. ஒரு 6-4 போனால் 2 நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க திருக்கரசு. ஒரு ஓவர் முடிய பவர் பிளே 18 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன் செந்தில் வந்திருக்காரு நான் ஸ்ட்ரைக்கில். 2வது பவர் பிளே போட பாலா வந்திருக்காரு இளம் வீரர். ஒரு டீமுக்கு 1 மேன் பேட்டிங் பண்ணி கொடுத்தாரு. பவுலிங் பண்ணணும்னு வந்திருக்காருங்க உண்மையில உள்ள. ஒரு நல்லா மோட்டிவ் பண்ணலாம். அவருக்கான மொதல் ஓவர் பவர் பிளேக்கான 2வது ஓவர் போட்டாருங்க. நல்லா குட் லென்த்துங்க பாலு. பாலா வரேன் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பால் தப்பான பாலா ரைட்டான பாலன்ட்டு. பாலாவுக்கான முதல் போட்டாருங்க. நல்ல லைனுங்க உண்மையுமே. நல்லா லைன் போட்டாருங்க பாலா. ஒரு பால் தப்புனா 2வது பால் யூஸ் பண்ணுறாருங்க கரெக்டாக. நான் ஒரு 1 மேன் பேட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு, பவுலிங் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நல்ல ஒரு பிளேயருங்க உண்மையுமே. ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர். ஒரு 2வது பால் கொஞ்சம் உடச்சாருங்க. வித்து கொடுத்துட்டாருங்க. 4 போயிடுச்சுங்க. யாருமே தேக்க முடியல. பவர் பிளே காரணமாக 4 போயிடுச்சு. ஏன்னா பவர் பிளேயில் 2 பிளேயர் தான் வெளியே. ஸ்டேட்டில் லெக்கில் இம்பார்ட் வச்சுருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் தப்பான ஒரு பால் விட்டு கொடுத்தாரு. அதை யூஸ் பண்ணிட்டார் சுந்தரும். அவரும் விட்டு கொடுத்தாரு. பட் ஆனால் டாட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சூப்பர் பாலுங்க. நல்லாவே போட்டு கொடுத்தாருங்க. லென்த்து நல்ல லென்த்தில் போகிறாருங்க. நல்ல ஃபேஸு நல்ல லென்த்துங்க. அடித்தா ஆஃப் சைடு மட்டும் தான் அடிக்க முடியும், இல்லை ஸ்ட்ரெயிட் அடிக்க முடியும். வேறு எங்கேயும் விட்டு கொடுக்கலன்னு போடுறாருங்க. பேட்ஸ்மேன் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன தான் ஏறி போனாலும் நான் பால் கரெக்டாக போட்டுன்னு போட்டாருங்க பாலா. நல்லா பால் லைனுங்க. அவர் லைனை மாற்றவே இல்லை. பேட்ஸ்மேன் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. டாட் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம். ப்ரெஷர் அண்டர் ப்ரெஷரில் விளாண்டுருக்காங்க. நான் ஆல்மோஸ்ட் 20 மேலே வந்துருச்சு. பட் இன்னும் ப்ரெஷர் தான் விளாண்டுருக்காங்க திருவாளரை. இன்னும் 26 ரன் அடிக்கணும். 27 அடித்தா வின்னிங்கு. வெயிட் பண்ணுங்க பார்ப்பேன் என்னான்ட்டு. உடச்சாருங்க. கொஞ்சம் ஒரு பால் உடச்சாருங்க. அன்பு விரட்டி போயிருக்காருங்க. கேட்சை பிடிப்பாரா, 3 சேவ் பண்ணுவாரா, பண்ணிட்டாருங்க. 2 சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. கொஞ்சம் உடச்சா பாலுங்க. நான் ஒரு டயர்டாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங் அவ்வளோ ரன் ஓடி கொடுத்தாரு டீமுக்காக. டயர்னால ஃபேஸை குறைச்சி போகிறார், லைனை மாற்றி போகிறான்னு தெரியல. பட் இன்னும் கான்ஃபிடண்டாக தான் போட்டுட்ருக்காரு. நாலு பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் லைனுக்கு உண்மையிலுமே
மூலையிலே தப்பிச்சார சுந்தர். 2 ஓவர் முடிய ஸ்கோர் 25ங்க. ஒரு 4 விட்டு கொடுத்தா நல்லா போட்டு கொடுத்துருவாங்க உண்மையுமே. திருவாரூர் ஆல்மோஸ்ட் மேட்சை க்ளோஸாக கொண்டு வந்தாங்க. 24 பாலுக்கு 23 இருந்தாங்க அடிக்கணும். பாலுக்கு பால் அடித்தாவே முடிஞ்சிடும். நியூ பேட்ஸ்மேன் செந்தில் பாஸ் ஸ்டேக்கே எடுக்கிறாரு. அவர் சந்திக்கிற முதல் பால் என்ன பண்ண போகிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பவர் பிளே முடிஞ்சிச்சு. ஃபீல்டிங் நிமிட்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. நான் அவங்க லைனப்புக்கு நல்லா 2 ஓவர் இழுத்து பிடிச்சி போடக்கூடிய ஃபேஸ் ஃபாலோவர் கொண்டு வச்சுருக்காங்க. இழுத்து பிடிச்சி போட்டாங்கன்னா மேட்ச் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சொல்லி வாய முடியல. மூக்கு மேலே ராஜா. ஆஹா, செந்தில் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கேன். பாவுங்க, நல்லா ரன்னிங்க முதல்ல செந்தில் அண்ணன் இருந்து. பார்ப்போம். நித்திஷுக்கான முதல் ஓவர் 2ஆம் பால் போட வந்துட்டார். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு. விட்டு கொடுப்பாரா வெளியே கொடுப்பாரான்ட்டு. பேட்ஸ்மேனும் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு எஜ்ஜுங்க உடச்சி போட பால் 4 பேருமா. அவர் டீமில் போட்ட பாலை அவரே எடுத்து கொடுக்கணும். பிரபண்ணே எடுத்து கொடுத்தாரு அங்கேருந்து. செந்தில் அண்ணன் ஒரு ஸ்கூப்பு ட்ரை பண்ணி அவ்வளோ 4 போயிடுச்சு. மேட்ச் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக போயிடுச்சுங்க. பாலோட 2 கம்மியாக வந்துருச்சு. காலையிலேருந்து கண்டினியூ விளாண்டுருக்காங்க கரெக்ட் மேட்ச்சு. அடுத்து திருவள்ளுவரையும் கண்டினியூ விளாண்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். என் பாலெலாம் உடஞ்சி ஓவருக்கு 2-3 பால் உடச்சி போட்டுடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். திருவள்ளுவர் எத்தனை ரன் வித்தியாசம் உள்ளே போகிறாங்களா இல்லை அக்கறைப்பட்டு உள்ளே போகிறாங்கன்ட்டு. தூக்கி அடிக்கப்பட்ட பால் 4 போமா. தேக்கிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங். அன்பு கையிலேருந்து நல்ல ஃபீல்டிங். அங்கே சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக் இங்கே கீப்பர்கிட்ட. பட் அவர் எஃபர்ட்டை பாராட்டலாங்க உண்மையுமே. ஏன்னா அவர் பாலை வாங்கி அடிக்கிற டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 2 ரன் ஒன்று. செந்தில் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. நல்லா போட நிதிஷ் ஒரு 2 பால் உடச்சிட்டாரு. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆஹா, எங்கே போட்டாலும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டிங்க. டாட் பால் ஒரு ரன் ஓட்டாங்க. ஒரு விக்கெட்டு போக வேண்டிய விக்கெட்டு விட்டு கொடுத்துட்டாங்க கீப்பர் கையிலேருந்து. ஏன்னா அவர் டபுள் மைண்டில் இருந்திருக்காரு. என்ன பண்ண பாலை பிடிக்கலாமல் விக்கெட் எடுக்காமல் டபுள் மைண்டில் இருந்திருக்காரு. பாலை எடுத்து அடித்து தான் டேரக்ட் எடுத்துங்க அவுட்டு. சுந்தரம் அடித்தாருங்க. தூக்கி அடித்த பால் 6ங்க. வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க பால். தூக்கி அடிச்சிட்டாருங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் க்ளோஸ் ஆச்சு. ரொம்ப க்ளோஸ் ஆச்சுங்க. 19 பாலுக்கு 8 ரன் தாங்க அடிக்கணும். ஆல்மோஸ்ட் திருவள்ளுவர் உள்ளே வந்துட்டாங்கண்ணே. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேட்சை கொண்டு வந்தாங்கண்ணே. எங்கேயோ இருந்த மேட்ச் எங்கேயோ கொண்டு வந்தாங்க திருவள்ளுவரை. இந்த மேட்ச்சில் முடிப்பாரா? சுந்தர் கையிலேருந்து வெற்றி வருமா, செந்தில் அண்ணன் கையிலேருந்து வெற்றி வருமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவனா சிங்கிள் ஆடின சுந்தர் திடீர்னு ஹிட் பண்ணிட்டாரு. அடித்தா பால் பாத்ரூம்குள்ளே போயிடுச்சு அங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். நடக்கட்டும். 6 போட்டாலும் அடுத்த பால் விட்டு கொடுக்காம போட்டுருக்காருங்க நிதிஷ். இந்த 3 ஓவருக்கு 8 அடிக்கணும். 9 அடிக்கணுங்க. பாலாக்கான 2ஆவது ஓவர், ஆட்டத்துக்கு 4ஆவது ஓவர். நல்லா டிஃபென்ஸுங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் க்ளோஸாக போயிட்டாங்க திருவள்ளுவரை. சின்ன மிஸ் பில்டிங் பாலாக்கையிலேருந்து. அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மேட்சை லாஸ் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இப்போ 8 ரன்னு 6 ரன்னாக மாறிடுச்சு. இந்த ஓவரில் முடிச்சிருவாங்களா மேட்சை, இல்லை வெளியே இந்த ஓவரில் 2 பாலை வச்சு முடிச்சிருவாங்களா? செந்தில் அன்னைக்கில் தான் மேட்ச் இருக்குது இப்போதைக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4 போகுமா, விக்கெட் ஆகுமா? 4 எடுத்துட்டாருங்க அன்பு. 1-2 ஆமா. சூப்பர் த்ரோ விட்டாருங்க. எம்எல்மே யாராட்டா பிடிச்சிட்டாருங்க. வின்னிங் ஷாட் யார்? போன மேட்ச் வின்னிங் ஷாட் அடித்தார். செந்தில் அடித்தார். இந்த மேட்ச் வின்னிங் ஷாட் அவரே முடிப்பாரா? செகண்ட் ரவுண்ட் அவர் தான் கொடுத்து மேட்சை தேர்ட் ரவுண்ட் கொண்டு வந்தார். இப்போ மறுபடியும் அவர் கையிலேருந்தே வருமா? வெயிட் பண்ணுங்க பார்ப்போம்.
போட்டாருங்க 4. எவ்வளோ ப்ரோ அடிக்கணும்? மேட்ச் டை ஆச்சுங்க. ஒரு பால் அடித்தா வின், திருவாரூர் வின் ஆயிடுவாங்க. சாரி ப்ரோ. ஒரு ரன் அடிச்சா வின்றா, ஒரு பால் அடிச்சா இல்லடா. ஒரு பால் அடிச்சா அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு ரன் அடிச்சா வின்றா, ஒரு பால் அடிச்சானா என்ன சொல்லுவேன்? இன்னும் ஒரு ரன் அடித்தா ஆல்மோஸ்ட் திருவாரூர் வின்னுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வின் ஆகிட்டாங்க. நல்லா டிஃபென்ஸுங்க. ஒரு ரன் அடிக்கணும். பேட்ஸ்மேன் சின்ன கன்ஃபியூஷன், என்னன்னு தெரியல. இருக்கலாம். சுந்தர் கையில் மேட்ச் வின்னிங் ஷாட் போவோமா, செந்தில் கையில் வின்னிங் ஷாட் போவோமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுந்தர் கையில் ஆகா, பவுலர் இன்னும் விட்டு கொடுக்காம போட்டுகிட்டே இருக்காருங்க. என்னென்னமோ போங்க, என் ஸ்கோப்பை நான் கரெக்டாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விளாண்டுட்டே இருக்காரு. இன்னும் ஒரு ரன்னுக்கு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறது ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க திருவாரூர் டீமுமே. பார்ப்போம். விட்டு கொடுக்காம பால் போட்டுகிட்டே இருக்காரு. ஆஹா, 4 ஓதுறை காரணமாக 1+4 போயிடுச்சுங்க. திருவாரூர் மேட்ச் வின் பண்ணிட்டாருங்க. நீங்கள் முதல் பிரபு ஸ்பீச் கொடுங்க பிரபு. யாராவது ஒருத்தர் டீம் கேப்டன் யாரு? கண்டிப்பாக நிச்சயமா. லாஸ்ட் மேட்ச்சே குருவிகாங்குளத்தில் ஒரு மேட்ச்சில் நாங்கள் குவார்ட்டரில் வந்துட்டு வெளியே போயிட்டோம். கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்னால சரியாக பண்ண முடியல. ஸோ எக்ஸைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரவுண்ட் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் பொறுத்திருந்து. உங்களோட மிஸ்டேக் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க இந்த மேட்ச்சில்? இல்லை நீங்கள் காலையில் இருந்து பேட்டிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இல்லை பவுலிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை என்ன ரெக்கவர் பண்ணி நினைக்கிறீங்க? இல்லை இப்போ கிரிக்கெட்னு பார்த்தாவே நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியாது. ஒரு சில மிஸ்டேக் வரதான் செய்யும். சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஸோ அடுத்ததில் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டு விளையாடலாம் தான் இப்போ நம்மளா குவார்ட்டர் ஃபைனல் வர முடிஞ்சிச்சு. உங்கள் நேமும் உங்கள் டீம் நேம் நான் இன்ஜினியர் பிரபு, திருவள்ளரை, ஷார்ட்டா டிசிசி கிரிக்கெட். பார்த்துங்க. தேங்க்யூ. ஆடுகிறேன்.